ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னிந்தியர்களோட பாரம்பரிய உணவு தேவஸ்தானம் கோயில் பிரசாதம்னாவே அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் புளியோதரை புளிசோறு. கர்நாடகா கோயில்களில் செய்யக்கூடிய கர்நாடகா ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். அப்போ தான் கமன்னு நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் 2-3 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இந்த புளியோதரையை. அதுக்கு பார்த்திங்கன்னா அரை மூடி கொப்பரை தேங்காய், வெந்தயம், ஜீரகம், எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கலாம். மிளகாயில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய், குண்டூர் மிளகாய் ரெண்டையும் கலந்து சேர்க்க போகிறோம். அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும் நம்ம புளியோதரைக்கு. டேபிள் ஸ்பூனில் உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம், அதில் 2 மடங்கு ஜீரகம் எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டில் ஆற போட்டுக்கலாம். இந்த கர்நாடகா ஸ்டைல் புளியோதரைக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகான்னு சொல்லக்கூடிய மிளகாவை சேர்ப்பாங்க. காஷ்மீரி மிளகாய், குண்டூர் மிளகாய் இது ரெண்டையுமே ஈக்குவலாக சேர்த்துக்கணும். 15 காஷ்மீரி மிளகாய், 15 குண்டூர் மிளகாய் அதையும் வறுத்து பிளேட்டில் ஆற போட்டுக்கலாம். நம்ம ஊரில் செய்யக்கூடிய புளியோதரையிலலாம் நம்ம காஷ்மீரி மிளகாய் சேர்க்க மாட்டோம். கோயில் பிரசாதத்துலேயும் காஷ்மீரி மிளகாய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இங்கே கர்நாடகா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் கட்டாயமாக சேர்த்துவாங்க புளியோதரையில். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்தனா நல்லா மணமாக இருக்கும். அதனால பெருங்காயத்தை நல்லா உடச்சி தூள் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயம் எல்லாத்தையும் நான் சேர்த்த மாட்டேங்க. இதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நம்ம வேணுங்கிற அளவு பெருங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அதே ஜாரில் அப்படியே கொஞ்சம் பெருங்காயத்தோட வெந்தயம், ஜீரகம், வறுத்து வச்சுருக்கக்கூடிய காஷ்மீரி மிளகாய், குண்டூர் மிளகாய் இந்த மாதிரி பவுடராக பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடராக பண்ணாதீங்க, கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எள்ளு வறுத்து வச்சுருக்கேன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதையும் சேர்த்து அரை மூடி துருவன கொப்பரை தேங்காய். நம்ம பீஸாக போட்டோன்னா முழுசாக இருக்கும். அதனால் கொப்பரை தேங்காவை துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சும்மா ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் கொஞ்சம் குறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் புளியோதரைக்கு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. எள்ளில் வெள்ளை எள்ளும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, 15 கிராம் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். 1 டேபிள் ஸ்பூன்னா அது உங்களுக்கு ஈக்குவல் டு 15 கிராம் வரும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். புளி 2 மணி நேரம் ஊறினா போதுங்க, உங்களுக்கு நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல புளிப்பான புளியாக இருந்தால் 100 கிராம் அளவுள்ள புளி எடுத்துக்கோங்க. புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி அதில் இருக்கக்கூடிய ஓடு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சக்கையெல்லாம் அதையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நம்மளோட புளி தண்ணி ரெடியாக இருக்குது. புளி தண்ணி ரெடி, மசாலா ரெடி. புளியோதரையை மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். கடாயில் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையை அப்படியே ஒரு கைப்பிடி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வேர்க்கடலையிலேயே புளி தண்ணியும் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்க்கடலை க்ரன்ச்சியாக இருக்காது புளியோதரைக்கு. அதனால நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க. 3-4 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் புளியோதரைக்கு. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, நல்லா ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலை. நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் புளியோதரைக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்ப்போம். இவங்க பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறாங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கமன்னு இருக்கும். எப்பயே புளியோதரை சாப்பிட்ணும் போல் எனக்கு இருக்குது, அவ்வளோ மணமாக இருக்குது நம்ம வறுத்து அரைச்ச மசாலா. புளி தண்ணி 100 கிராம் அளவுக்கு விட்டுக்கலாம். நான் 100 கிராம் அளவுள்ள புளிக்கு இந்த மெஷர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நிறையா பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா பொருட்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கல்லுப்பும் தேவையான அளவு போட்டாச்சு. புளி நல்லா சுண்டி வரணும். லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா நல்லா புளி சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெல்லம், மண்டை வெல்லத்தை தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கு நல்ல ஒரு மண்டை வெல்லத்தில் கால்வாசி, அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கே மண்டை வெல்லம் சேர்த்தலாம். கர்நாடகா ஸ்டைல் புளியோதரையில் பார்த்திங்கன்னா இனிப்பும் புளிப்பும் ரெண்டுமே பேலன்ஸ்டாக ஈக்குவலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்க்கணும். உப்பு கம்மியாக இருக்குன்னு நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட்னஸ் வேண்டாம் அப்படின்னா வெல்லம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. புளியோதரை அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ கண்ணாடி பாட்டிலையோ போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் கெடாது. வேணுங்கும்போது சுட சுட சாதம் போட்டு 2 ஸ்பூன் புளியோதரை விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஆஃபீஸ் போகிறவங்களாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பொன்னி அரிசி தான், நார்மல் பொன்னி அரிசியில் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட பொரிச்ச வேர்க்கடலை,
உப்பு, புளியோதரை, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட கர்நாடகா ஸ்டைல் புளியோதரை அட்டகாசமாக ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் ஸ்டைல் புளியோதரையில் பூண்டு சேர்ப்போம், இதில் இவங்க பூண்டும் சேர்க்கறது கிடையாது. பூண்டு, வெங்காயம் எதுவுமே சேர்க்காத சூப்பரான புளியோதரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க.